வணக்கம். நாங்க திருப்பதி டிராவலர்னு பேசுறோம். இப்போ நம்ம கிட்ட பாலமுருகன் இருக்காரு. ட்ரெயினரை விட நல்ல ஹெல்த் கான்ஷியஸ் பர்சன். கொஸ்டினா நாங்கள் எப்படி ஹெல்த்தை நாங்கள் பார்த்துக்கணும். நாட் ஓன்லி இப்போ நம்ம திருப்பதி டிராவல் நிறைய வராங்க. அவங்க வரும்போது வயசானவங்க நம்ம கோயில்னாலே நிறைய பேர் வந்து ஒரு ஏஜ் அப்புறம் தான் வர்றாங்க. அப்போ அவங்கள நாங்கள் எப்படி பார்த்துக்கணும், அவங்கள்ட்ட நாங்கள் என்ன சொல்லணும். இப்போ எல்லாருமே வந்து திடுதுப்புன்னு வர்றதில்ல, ஒரு 1 வீக் முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி தான் வராங்க. அவங்கள்ட்ட நாங்கள் என்னென்ன டிப்ஸ் சொல்லணும் அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ மார்னிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ராவல் பொதுவாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க தான்ன்றது கிடையாது. நான் மோஸ்ட்லி கொஞ்சம் வயசு கூட இருக்கிறவங்க அதிகபட்சம் அந்த கோயில் இதெல்லாம் போவாங்க. கொஞ்சம் நார்மல் வயசு கப்புள்ஸ் அந்த மாதிரினா அதிகமாக இந்த டூரிஸ்ட் பிளேஸ் இதெல்லாம் போவாங்க. அப்போ ட்ராவல் வந்து இப்போ உலகத்தில் மெயினாக ஆகிப்போச்சு. இப்போ எல்லாருக்குமே ட்ராவல்ன்றது ரொம்ப முக்கியத்துவமாக ஆகிப்போச்சு. அப்போ எல்லோரும் வெளியே வராங்க, என்ன கண்டதை சாப்பிட்றாங்க. ட்ராவல் போய்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஏதாச்சும் கிராஸ் ஆனால் சும்மா ஃபாஸ்ட் ஃபுட் கடையாக இருந்தாலும் சரி, ட்ராவலில் ரோட்டோரமாக இருக்கிற கடையில் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சாப்பிட்றாங்க, யோசிக்கிறது கிடையாது. அதனால் அவங்க ஹெல்த் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது. அதை வந்து நீட்டாக அவங்களுக்கு எது செரிமானம் ஆகுமோ அதை ஈஸியாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ராவல் டயத்தில் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே என்ன சாப்பிட்றாங்க, வெளியே கிடைக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், இருக்கிற இடத்துலலாம் டீ காஃபி பால் அந்த மாதிரி சாப்பிட்றது, இதால் அவங்களோட ஹெல்த் ரொம்ப பாதிப்படையுது. அதனால கொஞ்சம் அந்த ட்ராவல் டயத்தில் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லதாக இருக்கும். இல்லாட்டி அவங்களுக்கு தலை சுற்றல் வர்றது, வயிறு வலிக்கிறது, இது போக சோர்வு அடைகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா நடக்கும் ஏற்படுத்துறாங்க. இப்போ நம்ம வெளியே போகிறதே நல்லா சாப்பிட்றது தான் போகும். ஃபஸ்ட்டு கிட்ஸ்லேயே அதுதான் வருவாங்க, வெளியே வேணாம் அது வேணும். இப்போ அவங்க ஸ்நாக்ஸுன்னு சாப்பிட்லாம். நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பாடு பாயில் ஐட்டம் சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ்ன்னு சாப்பிடலாம், எதை ப்ரிஃபர் பண்ணலாம்? ஸ்நாக்ஸ்னா நட்ஸு ரெண்டு மூடி சாப்பிட்லாங்க. நட்ஸு நல்லது. அதை விட்டால் பழங்கள் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. பழங்களில் சேலட் மாதிரி எடுத்துக்கலாம். அதை விட்டிங்கன்னா பாதாம், இந்த மாதிரி பாதாம், பிஸ்தா, முந்திரி, இந்த மாதிரி எந்த நட்ஸ் ஐட்டம் வேணாலும் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி பனானா சாப்பிட்டுக்கலாம். இதை விட்டுட்டு அன்னாச்சி பழம், மெயினாக மாதுளை பழம் நல்லா சாப்பிடலாம், எனர்ஜியாக இருக்கும் நல்லா. மற்றபடி வேறு எதுவும் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் நல்லது. ஏன்னா நம்ம ட்ராவலே ஒரு 2-3 நாள் இருப்போம், நல்லா சுற்றுவோம். அப்போ நம்ம ஹெல்த்துக்கு சாப்பிட்லன்னா அங்கே போகிறதும் பிளானும் கெட்டு போயிடும், வயிறு வலிக்கும். அப்புறம் போயிட்டு வந்த டயர்டுலேயே வீட்டில் ஒரு 2-3 நாள் வேலையும் கெட்டு போயிடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சாப்பிட்றதுக்கு தனி ட்ரிப் போகணும், ட்ரிப்பு போகும் நல்லா சாப்பிடக்கூடாது அப்படி இல்லைக்கா. எல்லாருமே சாப்பிட்றாங்க, ஆனால் சேர்ந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைல்ல. வயசு கூட இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ஆகுது, வாமிட் வருது, தலை சுற்றுது. அதால் அவங்க அன்னைக்கு போகிற டூரு கொஞ்சம் கெட்டு போகுதுல்லக்கா. அப்போ அதனால கொஞ்சம் நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் அப்படி இப்படி ஆனாலும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா சாப்பாடுற மாதிரி பாயில் ஐட்டம் பண்ணுறது. இப்போ காலையில் சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா வெறும் இட்லி சாப்பிட்லாம், உப்புமா சாப்பிட்லாம், இடியாப்பம் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. மத்தியானம் ஐட்டம்னா ஒரு தயிர் சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி நைட்டு டிஃபன் ஐட்டங்கள், இந்த மாதிரி இடியாப்பம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. கூடையில் ஸ்நாக்ஸ் ஐட்டங்களில் மேக்ஸிமம் நட்ஸு, பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு நம்மளோட அன்னைக்கு பொழுது ஒட்டிக்கிறோம். இப்போ நம்ம இதில் தர்ஷன் பார்த்தா காலையில் 5 மணிக்கு ஒரு தர்ஷன் இருக்குது. அப்போ எல்லாருமே வந்து ஒரு 3:30, 4 எழுந்திரிச்சு கிளம்புனா தான் அந்த 5 மணி தர்ஷனம் பார்க்குறாங்க. அப்போ அவங்க காலையில் போயிட்டு வெளியே வரதுக்கு 8 மணி ஆயிடும். இப்போ அந்த 5 மணிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது அவங்க கூட்டு போகணுமா, இல்லை அவங்க வெறுவயத்துலேயே வந்துடலாமா? தப்பு. ட்ராவல் பண்ணும் போது கம்பல்சரி யாருமே எம்டி ஸ்டொமக்கில் போகக்கூடாது. கம்பல்சரி ஏதாச்சும் ஒன்று சாப்பிடணும். அதுக்கு தான் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், நட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று சாப்பிடணும். ஆனால் டீ காஃபி இந்த மாதிரி இது வேண்டாம் கொஞ்சம். காலையில் இப்போ 5 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சா ஒரு 5-5:30 போல் நம்ம போகிறோம்னா நல்லா கஞ்சி, ஏதாச்சும் ஒரு கஞ்சை நல்லா நம்ம குடிச்சிட்டு போனோம்னா ஒரு வயிறு ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் கம்முன்னு இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அதுக்கடுத்து முடிச்சுட்டு கோயிலுக்கு வெளியே வந்த பிறகு டிஃபன் ஐட்டங்கள் ஏதாச்சும் சாப்பிட்டதெல்லாம் தப்பு கிடையாது. நம்ம காலையில் போகும்போது கொஞ்சம் கஞ்சி மாதிரி ஆமாம், வெறும் வயிற்றுல போகாமல் கஞ்சி ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அப்போ இன்னொன்று எனக்கு கொஸ்டின் என்னன்னா, இப்போ வரும்போது நிறைய ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் அவங்க ஏதாவது வார்ம் அப் பண்ணணும் அப்படின்னா என்ன சிம்பிள் எக்ஸசைஸ் அவங்க பண்ணிக்கலாம்? ஏன்னா அவங்களுக்கு மார்னிங்கும் ஷிஃப்ட் இருக்குது வேலை, அதுக்கப்புறம் கோயில் வந்து 1 to 4 நட சந்திடுவாங்க. அப்போ அவங்களுக்கு எங்கேயுமே இல்லை, ரூமில் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த இடப்பட்ட கேப்பில் சாப்பிட்ருப்பாங்க. அவங்களுக்கு வார்ம் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன மாதிரி அவங்க பண்ணலாம்? சும்மா நார்மலாக சாப்பிட்டாங்கன்னா லைட்டாக நடந்தால் கொடுத்தாலே போதுமானது. இப்போ நம்ம எல்லா ட்ராவல்லையுமே எல்லா இடத்துலையும் ரூம் இருக்காது, அதுக்கேற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது.
அவங்க இடத்துல சப்போஸ் அவங்க சுற்றி இடத்துல கிரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், இது இல்லாமல் இருக்கலாம். அப்போ கிடைக்கிற இடத்துல லைட்டாக நடந்து கொடுத்தாலே போதுமானது. இப்போ அவங்களுக்கு நாங்கள் சப்போஸ் அவங்க நாங்கள் சில இடத்துல வந்து என்ன வந்து முட்டி பிடிச்சிருக்கிறாங்க, நடந்து அவங்களுக்கு காலு அது எது பின்னாடி காப்ஸ் பிடிக்குது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா கோயிலில் ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு சாமி பார்க்க ஆசையாக இருக்குது, அங்கே இருக்குது சாமினா சரி இங்கே பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா இது பிடிச்சி ரொம்ப வலிக்குதுங்கிற மாதிரி 2-3 பேர் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி பர்சன்ஸ் நாங்கள் என்ன பண்ணலாம்? அவங்க அதான் சும்மா நார்மலாக காப் மசில் நல்லா காலை குதிக்காலை நல்லா ஊண்டாமல் நடந்திருப்பாங்க அதிகமாக. இப்போ நம்ம கால் நல்லா ஸ்டெப்ஸ் ஏறும்போது நல்லா பாகம் முழுசாக வைக்காமல் அவங்க மேற்கால் மட்டுமே மேலே மட்டும் இப்படி வச்சு நடக்கிற மாதிரி நடந்திருப்பாங்க. அப்போ காப்ஸ் மசில் பம்பாக அவங்களுக்கு காப்ஸ் வச்சுருக்கலாம். அதனால் இப்போ நடக்கும்போது அடுத்த தடவை நடக்கும்போது நல்லா குதிக்காலை நல்லா ஊண்டி நடந்தாலே போதுமானது. அதே மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி லைட்டாக அமைக்க விடணும். ஜெல்லோ ஏதோ லைட்டாக தேய்ச்சி விட்டு அமைக்க விட்டாலே போதுமானது. அப்போ நம்ம கோயில் கூட்டு போகும்போது அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் உட்கார வச்சு இதாக கூட்டு போகணும். அதே அவங்க நடக்கும்போது ப்ராப்பராக ஃபுல் ஸ்டெப்ஸ் வச்சு நடக்கணும். அந்த மாதிரி இப்போ வாமிட்டிங் சென்சேஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ மாத்திரை போடுறாங்க சிலவங்களுக்காக மாத்திரை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனை டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா? ஆயில் ஐட்டம் தாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் அதுக்கான காரணமே, வாந்தி வர்றதுக்கான காரணமே. அதிகமாக நம்ம கொலஸ்ட்ரால், எண்ணெய் பொருள், முறுக்கு. இப்போ ட்ராவல்னாலே மேக்ஸிமம் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் அதிகமாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அதில் அதிகமாக இருக்கிறதுல வந்து அப்பளம், இந்த மாதிரி நொறுக்கு தீனிகள் அதிகமாக வச்சுக்கிறோம், முறுக்கு இந்த மாதிரி. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், பால், டீ, அதே மாதிரி எங்கே போனாலும் டீ, எங்கே போனாலும் காஃபி, இதுதான் எல்லாருமே மோஸ்ட்லி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள். அந்த இடத்துல அதை நம்ம சாப்பிட்லன்னா மோஸ்ட்லி நடக்காது. இன்னொன்று அதே மாதிரி இந்த கால்வலிக்கு சொன்ன 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அதே மாதிரி அவங்களுக்கும் அதே மாதிரி தான் 1.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் ஒரு தடவை அவங்களும் இறங்கி கொஞ்சம் லைட்டாக நடந்து கொடுத்து வெளிக்காற்று சுவாசிக்கணும். வெளிக்காற்று அதிகமாக அவங்க சுவாசிக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி அவங்க வந்து அந்த ட்ராவல் நேரத்தில் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ட்ராவல் நேரத்தில் கொஞ்சம் நீண்ட நேரம் ரொம்ப ட்ராவல் அதிகமாக போகிறோம், அதுக்கு எடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி தூங்கிடணும். போனோடனே தூங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. சப்போஸ் தூக்கம் வரலையா 1.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் இறங்கி லைட்டாக நடந்து கொடுத்துட்டு சுற்றி இருக்கிற இயற்கையை லைட்டாக அங்கே அப்படியே ரசித்தோம்னா போதும். நம்ம ஃபோக்கஸ் மேக்ஸிமம் வந்து காருக்குள்ளேயும் ஃபோனுக்குள்ளேயும் இல்லாமல் அந்த இயற்கையை ரசிக்க நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அங்கே போகிறனால நம்மளுக்கு அந்த வாந்தி வர பிரச்சனைகள் கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் ஆகும். ஆமாம். இப்போ எங்களுக்கு டிப்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ உங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த மிஸ்டர் மதுரை எத்தனை வரை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க இதுவரை? குறைஞ்சது ஒரு 25 பேராச்சும் கொண்டு வந்துருக்கீங்க. 25 பேர் எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துல. 5 வருஷத்துக்கு 25 பேர். ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க? காம்படிஷன் வருஷத்துக்கு ஒரு 2 காம்படிஷன் நடக்கும். மேலேயும் அக்டோபர்லையும் நடக்கும். குறைஞ்சது 5 பேர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ட்ரைனிங்க்கு அவங்களை கொண்டு வரதுக்கு நீங்க எத்தனை மாசம் எஃபர்ட் எடுப்பீங்க? அதிகபட்சம் சில பேர் 6 மாசம், 4 மாசம், 3 மாசம். அவங்களோட பாடி கண்டிஷன், அவங்க எப்போ ரெடி ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த டயத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. ஒரு 3 மாசத்துல வராங்க, அப்போ ரெடி பண்ணிடுவீங்களா? அப்படி கிடையாதுக்கா. பிகினர்ஸை ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் ஹார்ட் ஒர்க்குக்கா. ஹார்ட் ஒர்க் எவ்வளோ பண்ணுறாங்களோ அவங்களால அதுக்கேற்ற மாதிரி 3 மாசத்துல நம்ம நல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் சாத்தியம் இருக்கா. குட் 25 வரை 5 வருஷத்துல இட்ஸ் நாட் பாசிபிள். உங்க ஏஜ் என்ன ஃபர்ஸ்ட்? 28 இவ்வளோ சாருங்க. இதுல எதுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? நிறைய ட்ரெயினர் இருக்காங்க, அவங்க வேலை வந்து ட்ரெயின் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், நிறைய நல்லா பண்றாங்க, தப்பான பண்ணாயிரும். பட் மிஸ்டர் மதுரை அப்படின்ட்டு எல்லாராலே முடியாது. எல்லாத்துக்கும் அந்த ஆசையம் வராது. எல்லாத்துக்கும் எப்படா பெருமை வந்து மற்றவங்க சேர்க்க விடுறது வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிறது இல்லை. ஆனால் உங்களுக்கு எப்படி அதில் இன்ட்ரெஸ்ட்? அது சின்ன வயசுலேருந்தே ஒரு உடம்பு ஏற்றணுன்ற ஒரு ஆசை. ஒரு பொதுவாக படம் பார்க்குறோம், ஹாலிவுட் படம். படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் மட்டும்தான் உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கும், மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு ஆசை, ஹாலிவுட் படம் பார்த்ததுலேருந்தே உடம்பு ஏற்றணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதுக்கடுத்து கரெக்டாக 17 வயசில் நான் ஜிம்முக்குள்ள வந்தேன். 17 வயசில் வந்தேன். 18 வயசு காலேஜ் நான் செகண்ட் இயர் படிக்கும்போது 2017 படிக்கும்போது நான் மிஸ்டர் மதுரையில் 55 கேட்டகரியில் கோல்டு அடித்தேன் ஃபஸ்ட்டு. அதில் தான் இது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் 21 தான் ஜிம்மு வைக்க ஆரம்பிச்சது. 21 இருந்து தான் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து இந்த 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இத்தனை பேர் காம்படிஷனில் மதுரை பண்ண வச்சுருக்கேன். அப்படி அந்த 25 வரையும் பார்க்கும்போது ஹவ் யூ ஃபீல்? எப்படின்னா, இப்போ நீயும் அந்த இடத்துல எடுத்திருக்கீங்க, கோல்டு மெடல் நீங்கள் எடுத்திருக்கீங்க, 5 வரை நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க. நீங்கள் இருக்கும்போது இந்த சந்தோஷம் எப்படி, அவங்கள பார்க்கும்போது இந்த சந்தோஷம் என்ன டிஃபர்?
ஒரு பெருமை தான்க்கா. எப்படின்னா நம்மளுக்கு அடுத்து நம்மளை நம்பி இத்தனை பேர் வந்து ஜெயிக்க வச்சிட்டோமே, நம்மளை நம்பி வந்தாங்களே. இப்போ பாடி பில்டிங் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம், செலவு தான். அந்த செலவை தாண்டி ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. அவங்க அது ரெண்டையுமே போட்டு என்னை நம்பினால தானே அவங்களால நான் ஜெயிக்க முடிஞ்சுச்சு. இப்போ நான் தோக்க வச்சுருந்தேன்னா என் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிருக்கும். அதனால தான் அவங்க என் மேலே நம்பிக்கை வச்சனால தான் நான் அவங்களை அங்கே கூப்பிட்டு போனேன். அப்போ அந்த ஒரு ஃபீல் தான், அந்த ஒரு ஃபீல் போதுமானது. அது எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. அதில் ஜெயிக்க வைக்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் தோக்கக்கூடாது. பசங்க உன்னை நம்பி வராங்களா, அவங்களை எப்படி ஒரு காலத்தில் நம்ம ஜெயிக்க வச்சிடணும். இதில் இவங்க ஸ்பெஷல் என்ன தெரியுமா, இவங்க ட்ரைனிங்க்கு ஃபீஸ் ரொம்ப கம்மி. நாங்கள் இந்த நிறைய இடத்துல கேட்டதில்ல, ட்ரெயினராக ஜிம்முக்கு சேருங்கன்னு ஒரு காசு, உங்களோட ஸ்பெஷல் ட்ரெயினர் வேணுன்னா ஒரு காசு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இவங்க இதில் ஸ்பெஷல் ட்ரெயின் தெரியுமா, அந்த மாதிரி காசு தம்பி வாங்கவே இல்லை. இவங்க இப்போ இத்தனை மிஸ்டர் மாதிரி ஆக்கியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இவ்வளோ பைசா கொடுத்துலாம் சேரவே இல்லை. தம்பி சொன்னதை கேட்டாங்க, எது தேவையோ அது மட்டும் தான் தம்பி சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா பைசா நிறைய பைசாலாம் வாங்கின மாதிரி இல்லை. அது வாங்கின தம்பிக்கு ஆசையுமே இல்லை. நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன், நீ வாங்கிக்கலாம்ப்பா. அதெல்லாம் முடியாது, சின்ன பசங்க பாவம் வளரட்டும், இந்த மாதிரி தான் தம்பி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ நல்ல தம்பி, குட். ஆக்சுவலி பணம் மேலே ஆசை இருக்கணும், உனக்கு அது இல்லைப்பா. உனக்கு ஆக்சுவலாக மற்றவங்களோட ஹெல்த் மேலே ரொம்ப ஆசை. இப்போ எனக்கே ஏதோ ப்ராப்ளம்னா உனக்கு தான் ஃபோன் பண்ணுவேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி என்ன எப்போ வந்தது? இல்லை, நான் ஆக்சுவலி வெரி நியூ டு யூ. எக்ஸ்பீரியன்ஸ் தான்க்கா. ஒரு நம்ம வந்து அடிப்படை தான் நம்ம அடுத்த லெவல் மேலே போய்கிட்டே இருக்கோம். அது ஒன்று தான். நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்னா நம்ம அடிப்பட்ட இடத்துல தான் மேலே வந்திருப்போம். அப்போ நம்ம எவ்வளோ அடிபட்டிருப்போம் அந்த இடத்துல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர தான் நம்ம இப்போ 4 பேர் நம்பினால தானே நம்மளால இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அந்த லெவலுக்காக தான் கஷ்டப்படுறதேக்கா. அது போதும், காசு அதுக்கு எதுக்கு ஃபீஸு, அது எல்லாமே நம்பிக்கை போதும். இல்லை என்ன நம்பிக்கை வந்தால் போதுமா? 21 வயசுல எல்லாருமே என்னென்னமோ வேலை பண்ணுவாங்க. அப்படி ஜிம் ஆரம்பிச்சேன். 28 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ண ஆசைப்படுவாங்க. அப்போ இவ்வளோ சாதனை புரிஞ்சுட்டீங்க எனக்கு. ஆக்சுவலி உண்மையாகவே இந்த இன்டர்வியூல நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் உண்மையாக ஒரு இன்டர்வியூ காலக்காரி 1 மாதம் ஐ வாஸ் வெயிட்டிங். தம்பிகிட்ட வந்து ரியல் டிப்ஸ் வேணும். இப்போ நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நோ ஒன் செட். இந்த காப் மசில் வரும்போது ப்ரெஸ் பண்ணி நடக்குன்னு சொல்லிட்டு யாரும் சொன்னது. இப்போ எங்களுக்கு நான் கூட்டு போகும்போது நிறைய போட்டு இருக்குது, பிடிச்சிக்கிச்சுங்கிறாங்க. அப்போ எங்களுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஏன்னா ஐயோ பிடிச்சிக்கிச்சா, அப்படிதான் நாங்களும் இருக்கிறோம் ஸ்டாண்டிங். இந்த டிப்ஸ் யாரும் எங்க சொல்லுங்க. அதே மாதிரி லாங் ட்ராவல் போகும்போது 1.5 பிரேக் கொடுத்து அவங்க நடக்க வைங்க. இந்த டிப்ஸ் எங்களுக்கு தெரியல. நீங்கள் இவ்வளோ யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதே மாதிரி இந்த இன்டர்வியூ இது மட்டும் தான். நெக்ஸ்ட் இன்டர்வியூல உங்களை பற்றி நான் கேட்கணும், சரிங்களா? ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.